இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்காது. அப்படி என்னென்னா டே 21 நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபிஷஸ் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தூக்கி போட போகிறேன்னு. பட் ஆனால் என்னென்னா அதையும் ரீயூஸ் பண்ணலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்த டப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். 100% இது என்னென்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை வந்து நம்ம வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்க ஜெர்ம்ஸ் மேக்ஸிமம் டெட் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இது மெடிக்கல் ஷாப்பில் நிறையா கிடைக்கும். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம எப்படி கப்பி ஃபிஷ் வளர்க்குறது, அப்புறம் இது ட்ரீட் பண்ணுறது, இதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் எப்படி இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணி நம்ம வந்து டப் செட் பண்ணுறோம். இப்போ நம்ம கீழேருந்து மேலே ஃபார்ம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, கீழே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா ஃபிஷ்ஷஸையும் மேலே அப்டேட் பண்ணும்போது நான் எல்லா டப்பையுமே இதே மெத்தடில் வாஷ் பண்ணி சன்லைட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மேலேயும் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் டெம்பரேச்சர் அக்ளமேட் ஆனோடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 30, நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.